ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச பத்திரிகையாளர் திரு எழிலரசன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவர்கள் பேசுவோம். வணக்கம். வணக்கம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல நடத்துற தாக்குதல் தொடர்ந்து 10வது நாளா நீடிச்சிட்டு வருது. இந்த நிலையில ஈரானோட அடுத்த சுப்ரீம் லீடரா முஜ்தபா கொமேனி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதுக்கான வரவேற்பை மக்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. யார் இந்த முஜ்தபா கொமேனி? அவருக்கு மக்கள்கிட்ட எவ்வளவு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது? அவர் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு? இதை பத்தி விவரமா சொல்ல முடியுமா? நீங்க சொன்ன மாதிரி ஈரான் மேல நடக்கிற அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் 10வது நாளா நீடிச்சிட்டு இருக்கு. ஆனா ட்ரம்ப் 4 நாள்ல முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா இவ்வளவு நாள் நீடிச்சிட்டு இருக்கிறதே ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய செட்பேக் தான். அதுல இன்னொரு கூடுதல் செட்பேக்கா இன்னைக்கு ஈரானுடைய அடுத்த சுப்ரீம் லீடரா முஜ்தபா ஹமேனி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இவர் ஏற்கனவே முதல் நாள் பிப்ரவரி 28ஆம் தேதி அவங்க தாக்குதல் நடத்துறாங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேல. அதுல நேரடியாக அவர் இருந்த இடத்து மேலேயே ஏர் ஸ்ட்ரைக் தாக்குதல் நடத்தி அதுல அப்போ ஈரானுடைய சுப்ரீம் லீடராக இருந்த மக்களுடைய மதிப்புக்குரிய தலைவராக இருந்த அயதுல்லா அலி ஹாமேனி அவர் கொல்லப்பட்டார். அவர் மட்டும் கிடையாது, அவருடைய குடும்பத்தினர் எல்லாருமே கொல்லப்பட்டாங்க. அதுல முஜ்தபா ஹமேனியுடைய குடும்பம் கிட்டத்தட்ட அது சிதைக்கப்பட்டுருச்சு அமெரிக்காவுடைய ஏர் ஸ்ட்ரைக்ல. அவர் காயம்பட்ட சிங்கம் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுறார். ஏன்னா இவர் வந்துட்டாருன்னா ஐஆர்ஜிசியோட கை இன்னும் ஓங்கிரும், தாக்குதல் இன்னும் வீரியம் அடையும். ஏன்னா அதுல இருக்க எல்லா விஷயமும் தெரிஞ்சவர் இவர் அப்படின்ற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு. அதனால அவருடைய குடும்பத்தினர் இறந்து போயிருக்காங்க. நாடின் மீது தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு. எண்ணெய் வளங்கள் மீது தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில இவர் வந்திருக்காரு. இவர் இது வரைக்கும் வெளியே அப்பியர் ஆனது கிடையாது, பப்ளிக் அப்பியரன்ஸ் இவர் கிடையாது, எங்கேயுமே பேசினது கிடையாது, பொது வெளியில அவர் உரையாற்றினது கிடையாது, இன்டர்வியூ கொடுத்தது கிடையாது. அதனால இவர் என்ன சொல்ல போறா, இவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படின்னு உலகமே ரொம்ப ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பதவி ஏற்றிருக்கிற முஸ்தபா கொமேனி அவரை ஏற்கனவே இஸ்ரேல் நடத்துகிற தாக்குதலில் ஏர் ஸ்ட்ரைக்கில் அவருக்கு காயமடைஞ்சிருக்குது அப்படின்ற செய்திகள்லாம் பரப்பப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மை? சர்வதேச ஊடகங்கள்லாம் நம்ம பார்க்கும்பொழுது இஸ்ரேல் ஊடகம் இதை பூதாகரமாக அவங்க சொல்கிறாங்க. இது முஸ்தபா ஹமேனி ஊண்டட் இந்த ஏர் ஸ்ட்ரைக் அப்படின்லாம் அவங்க தகவல் சொல்கிறாங்க. ஆனால் எப்போ ஊண்டானாரு, எங்கே இருக்காரு, என்ன நிலைமை, அது மாதிரியான எந்த தகவலுமே அவங்க சொல்லல. இன்னைக்கு அவர் சுப்ரீம் லீடராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்ற தகவல் தான் வெளியே வந்திருக்கு. ஆனால் இந்த மாதிரியான பொய் தகவலை எதுக்காக வெளியே பரப்புறாங்க அப்படின்னா, அதை கேட்கும் போது அந்த மக்களுக்கு ஒரு உளவியல் ரீதியாக பாதிப்பு ஏற்படும், அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல தான் இந்த மாதிரியான தகவலை வெளியே அதிகமாக பரப்புறாங்க. இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இல்லைங்களா, இவர் அலி ஹமனேயுடைய 2வது மகன். ஓகே. இறந்தவருடைய 2வது மகன் அயதுல்லா அலி ஹாமேனிக்கு மொத்தம் 6 பிள்ளைங்க. அதுல இவர் 2வது பிள்ளை. அவர் தான் இன்னைக்கு அந்த பொறுப்பு எடுத்திருக்காரு. இவருக்கு 56 வயசாகுது. இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, இவர் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு முன்னாடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னாரு, ஈரான்ல நான் சொல்றவங்க தான் தலைவரா வர முடியும், என்னை மீறி யாரும் வர முடியாது. அதாவது அமெரிக்காவோட நல்லுறவு கொண்டிருக்கிற ஒரு தலைவர் தான் அங்க தலைவராகணும். ஆமா, அப்படி வந்துட்டாங்கன்னா அவங்க நீண்ட நாள் நீடிக்கவே முடியாது அப்படிலாம் அவர் சொன்னாரு. எங்களை கன்சல்ட் பண்ணிட்டு தான் அங்க லீடர் உருவாக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அதோட இன்னொன்னு சொன்னாரு, மக்களை தூண்டி விடுற மாதிரி, மக்கள் அவங்களுக்கான தலைவரை அவங்களுக்கான நேரம், உள்நாட்டு கழகத்தை மூட்டுற மாதிரியான பேச்சு, இது அவங்களுக்கான நேரம், அவங்க அவங்களோட கவர்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான முயற்சியெல்லாம் அவர் செஞ்சு பார்த்தாரு. ஆனா ஈரான்ல எதுவுமே நடக்கல, அவர் நினைச்ச மாதிரி எதுவுமே செல்லுபடி ஆகல. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நேற்று அந்த 88 பேர் கொண்ட அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அவங்க தான் ஈரான்ல இருக்கக்கூடிய உச்சபட்ச அதிகாரம் கொண்டவர்கள். அவங்கெல்லாம் கூடி ஓட்டு போட்டு இவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 85%, சில பேரால வர முடியல அந்த நிகழ்ச்சிக்கு அப்படின்னு, ஆனா வந்தவங்கள 85% இவருக்கு ஆதரவு தெரிவிச்சு இவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார், சுப்ரீம் லீடரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இவருடைய அப்பா, அம்மா, மனைவி, சகோதரியில் ஒருத்தவங்க எல்லாருமே அந்த ஏர் ஸ்ட்ரைக் பிப்ரவரி 28ஆம் தேதி தான் கொல்லப்பட்டாங்க. அந்த நிலையில இவர் சுப்ரீம் லீடரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஈரான் இப்போ போர் நடத்திட்டு இருக்காங்க இல்லைங்களா, அதுல ஐஆர்ஜிசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் கார்ப்ஸ் அப்படின்றது, அதனுடைய படைப்பிரிவில் இவர் 1980கள் 87 89 சமயத்தில் இவர் அதில் பணியாற்றிருக்கார் அந்த படையில். அப்போ இந்த ஈரான் ஈராக் யுத்தம் அந்த சமயத்தில் அவர் களத்தில்
போர் வீரனாக நின்றுருக்காரு. அதற்கு பிறகும் கூட அவர் உயர் பொறுப்புகளில் IRGCல அவர் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால ரொம்ப நெருக்கமான உறவு வந்து அவருக்கும் IRGCக்கும் இருக்கு அப்படின்றதான் வெளிவந்திருக்க தகவல். இதுல இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, அலி ஹமேனி, அயதுல்லா அலி ஹமேனி வந்து நீண்ட நாள், கிட்டத்தட்ட 86 வயசு வரைக்கும் நீண்ட நாள் அவர் அந்த தலைமை பொறுப்புல இருந்தாரு. அவர் தலைமை பொறுப்புல இருக்கும்போது கூட கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக நிர்வாக ரீதியில இவருடைய பங்களிப்பு இருக்கு. இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முஸ்தபா ஹமேனியோடைய பங்களிப்பு அதில் இருந்திருக்கு. எல்லாரு கூடயும் ரொம்ப நெருக்கமான தொடர்பில் இருக்கிறவர். நிர்வாக ரீதியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நன்கு அறிவுடையவர். அந்த புரிதல் எல்லாமே அவருக்கு உண்டு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு விடக்கூடாது அப்படின்றது தான் ட்ரம்ப்போடைய ஆசையாக இருந்துச்சு. அவங்க யாரை முன்னிறுத்தலான்னு பார்த்தாங்க அப்படின்னா, 2 பேர் அடிபட்டாங்க. ஒன்று வந்து ஏற்கனவே வந்து 1979 அப்போ இருந்த மொனார்கி, அதாவது மன்னரை வந்து அதுக்கு எதிரான கலகம் நடந்துதான் வந்து அவங்க வெளியேற்றப்பட்டாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த எலெக்டட் கவர்மெண்ட் அங்கே உருவானுச்சு, இந்த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்றது. அந்த வெளியே போனார் இல்லைங்களா கிரவுன் பிரின்ஸ், அந்த இளவரசர் வந்து ரேசா பலாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவர் வந்து ஈரான்ல இல்லை, வெளியே இருக்காரு. அவரை கொண்டு வந்து பொம்மை அரசாங்கத்தை உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் இருந்துச்சு. ஆனால் ட்ரம்ப் வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, யாராவது ஈரான்ல இருந்தே ஒருத்தவங்க உருவாகணும் அப்படின்னு சொல்லி மக்களை அவர் வந்து தூண்டி விட்டாரு. ஏன்னா இந்த இப்போ இருக்கிற அமைப்புக்கு பிடிக்காதவர்கள் அப்படின்னு சொல்லி சில பேர் இருந்தாங்க. அவங்க வந்து போராட்டங்கள்லாம் கூட கடந்த காலங்களில் பெரிய அளவுக்கான போராட்டங்கள்லாம் கூட நடத்தியிருக்காங்க. அவங்கள வந்து உசுப்பேத்துற மாதிரி இவர் பேசி அவங்களுக்கான அடுத்த தலைவர் வந்து வித்தின் ஈரான் அங்கிருந்து அவர் வரணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அந்த மாதிரிலாம் கூட பேசி பார்த்தாரு. ஆனால் எதுவுமே நடக்கல. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஏற்கனவே எல்லோரும் கணிச்ச மாதிரி முஸ்தபா ஹமேனி வந்து இன்னைக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு அறிவிப்பு வந்துருச்சு. ஈரான் முழுக்க மக்கள் வந்து பெரிய அளவுக்கு கொண்டாடுறாங்க. இவருடைய தலைமை வந்து வந்திருக்கு பிறகு எல்லா தலைவர்களும் அதை வரவேற்றிருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக வெளிநாட்டில இருந்து சொல்லணும் அப்படின்னா, ரஷ்ய அதிபர் புதின் வந்து இவங்களுக்கு வாழ்த்து சொல்லிட்டு, புதிய சுப்ரீம் லீடருக்கு வாழ்த்து சொல்லிட்டு, உங்களுக்கு நாங்கள் துணையாக இருப்போம், பக்கபலமாக இருப்போம் அப்படின்றதையும் அந்த மெசேஜையும் சொல்லியிருக்காரு. இது எல்லாமே வந்து அமெரிக்காவுக்கு நல்ல தகவல், நல்ல செய்தி இல்லாத தகவலாக இன்னைக்கு நடந்திருக்கு. நீங்க இது ஒரு பெரிய செட்பேக் அமெரிக்காவுக்குன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா வந்து ட்ரம்ப் வந்து ரொம்ப உற்சாகமாக தானே பேட்டி கொடுக்குறாரு. ஏறக்குறைய அவங்களோட அவங்கள நேவல் ஃபோர்ஸை காலி பண்ணிட்டோம், ஏர் ஃபோர்ஸை காலி பண்ணிட்டோம், இந்தமாரி அவங்களோட எல்லா வளத்தையும் நாங்கள் வந்து ஆயுத வளங்களையும் நாங்கள் அதை காலி பண்ணிட்டோம். அவங்க வந்து இப்போ வந்து எங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ பேச்சுவார்த்தை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கான தேவையே இப்போ கிடையாது. ஏன்னா அவங்க மொத்தமாக அவங்க ஆம்புலன்ஸ் ஆகிட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சாதிச்சுட்டு தான் சொல்கிறாரு இந்த போரில். இல்லை, ஆக்சுவலாக வந்து அது வந்து உல்டாவாக சொல்லிட்டு இருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னா, அமெரிக்காவில் வந்து இந்த போருக்கு பெரிய ஆதரவு கிடையாது. அந்த மக்கள் வந்து இந்த போருக்கு வந்து அவர் எதிர்பார்த்த மாதிரியான ஆதரவு கிடையாது. அதிலும் இந்த போர் வந்து ரொம்ப நாள் நீடிச்சுக்கிட்டே போகிறது வந்து அமெரிக்கா மக்கள் விரும்பல. அதனால இது மாதிரியான பொய்கள், உணர்ச்சியை தூண்டுற மாதிரியான வார்த்தைகள், இதெல்லாம் அதிகமாக இப்போ ட்ரம்ப் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க ஈரானில் வந்து அவங்க பயன்படுத்துகிற ட்ரோன் தாக்குதல், அதாவது 2 விதமான தாக்குதல் இருக்கு. ஒன்று வந்து மிசைல் வச்சு தாக்குறது, இன்னொன்று ட்ரோன்ஸை வச்சு தாக்குறது. இந்த மிசைல் தாக்குதல் வந்து மிசைல் வந்து தயாரிக்கிறதுக்கு கூடுதல் பணம் செலவாகும். அதை வந்து இன்டர்செப்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, தடுத்து நிறுத்துகிற இன்னொரு மிசைல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் வந்து கோடிக்கணக்கில் செலவாகும். ஆனால் ஈரான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஷாஹேத் ட்ரோன்ஸ் அப்படின்ற பேரில் சின்ன சின்ன ட்ரோன்ஸ், அது எல்லாமே வந்து 8 அடி அவ்வளோதான் அகலம், அந்த ட்ரோன்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸ் வந்து அவங்களால ஒரே நேரத்தில், அதாவது ஸ்வாம் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து இந்த தேனீக்கெல்லாம் அப்படியே ஒன்றா வருது இல்லை, அது மாதிரி வந்து ஒரு நூற்றுக்கணக்கான இதை வந்து ஒரே நேரத்தில் அனுப்ப முடியும். அந்த மாதிரியான ஸ்வாம் ஸ்ட்ரைக் அதை வந்து அவங்க செய்கிறாங்க. இது செய்யும் போது எப்படின்னா, இதை வந்து ரேடாரால இது பண்ணி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் மிசைலை பயன்படுத்தி அதை வந்து இன்டர்செப்ட் பண்ணாங்க அப்படின்னா, சும்மா ஒரு ட்ரோன் தயாரிக்கிறதுக்கு வந்து $20,000 தான் ஆகும் அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட 10 லட்சத்திலிருந்து 15 லட்சம் வரைக்குமான அளவுக்கு தான் அதுக்கான மதிப்பு. ஆனால் இது மிசைல் வச்சு நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா பல கோடி கணக்கான அளவுக்கு செலவாகும். நீங்கள் மிசைல் வச்சு அதை நீங்கள் தடுக்கிறீங்க அப்படின்னா. இது வரைக்கும் அவங்களுடைய ஈரானுடைய ட்ரோன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அமெரிக்கா
இந்த இப்படி பல கோடி செலவு உள்ள மிசைல்ஸ் வச்சு தான் வந்து வீழ்த்திக்கிட்டு இருந்தாங்க, தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதனால அமெரிக்காவுக்கு மிசைல்ஸ்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக தீரக்கூடிய நிலைமை, நிறைய செலவாகக்கூடிய நிலைமை. ஆனால் குறைந்த காசில் அவங்க வெற்றி பெற்றுட்டு இருந்தாங்க. இந்த ட்ரோனை வச்சு அவங்க ஈரான் நடத்தின முக்கியமான தாக்குதல் வந்து கத்தாரில் இருக்கிற ஒரு யூஎஸ் பேஸ். அது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ரேடாரை வச்சு எங்கெங்கெல்லாம் மிசைல் வருது அப்படின்னு கண்காணிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஹை அண்ட் டெக்னாலஜி 2013 தான் அதை கட்ட ஆரம்பித்தாங்க. உலகத்திலேயே இருக்கிற 6 ரேடார் தளங்களில் இதுவும் ஒன்று. கிட்டத்தட்ட $1.1 பில்லியன் அப்படின்றாங்க. அப்படின்னா வந்து நம்மளுடைய நாட்டு மதிப்பில் வந்து 10,000 கோடி. அதை வந்து உருவாக்கி கிட்டத்தட்ட 10-13 ஆண்டுகள் தான் ஆகுது. அதை வந்து இவங்க இந்த சில லட்சம் ட்ரோன்ஸ் இருக்கு இல்லைங்களா, மதிப்புள்ள ட்ரோன்ஸ், அதை வச்சு அதை தாக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு அதை சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து மிகப்பெரிய இழப்பு அமெரிக்காவுக்கு. அதாவது அமெரிக்காவுடைய கண்ணை வந்து இது குருடாக்கிடுச்சு, பிளைண்ட் ஆக்கிடுச்சு. மத்திய கிழக்கு பகுதியில் இருக்கிற அமெரிக்காவோட அப்படின்னு அங்க இருந்த ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள்லாம் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. அதை சரி செய்ய முடியாத அளவுக்கு பயங்கரமான தாக்குதல். ஆமா, இந்த போர்ல அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அடி அப்படின்னா அந்த கத்தார்ல இருக்கிற அந்த ரேடார் தளம் வந்து அடி வாங்கினதுதான். ஸோ அதை வந்து அவங்க எப்படி செஞ்சிருக்காங்க ஈரான் அப்படின்னா, ரொம்ப குறைந்த செலவில் அதை செஞ்சு முடிச்சுட்டாங்க. இன்னொரு தகவல் வந்து எக்ஸ்போர்ட் திங்க் டேங்க்ல இருந்து வெளிக்கொண்டு இருக்காங்க. ஆமா, யூஎஸ்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த போர் தொடங்கின முதல் 100 மணி நேரத்துல $3.7 பில்லியன், அதாவது $1 பில்லியன் அப்படின்றது இங்க 10,000 கோடி ரூபாய். அப்படின்னா வந்து $3.7 பில்லியன் அளவுக்கான தொகை வந்து அமெரிக்கா செலவு பண்ணியிருக்கு 100 மணி நேரத்துல அப்படின்றாங்க. அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் இந்த போர் நடத்துறதுக்கு அமெரிக்கா எவ்வளவு செலவு பண்ணுது, இந்த மாதிரி போர் கப்பலை நகர்த்துறது, இந்த மாதிரி ஏவுகணைகள் மிசைல்ஸ் யூஸ் பண்றது, ஏர் ஸ்ட்ரைக் பண்றது, இன்டர்செப்டார் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு நாளைக்கு அமெரிக்கா எவ்வளவு செலவு பண்ணுது அப்படின்னா $900 மில்லியன். அதாவது இந்த போருக்காக செலவாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த திங்க் டேங்க் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இவ்வளவு தொகையை வந்து அமெரிக்கா செலவு பண்ணிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய ஆர்மியை வந்து வெறும் குறைந்த தொகையில குறைந்த செலவுல ஈரான் வந்து எதிர்கொண்டுகிட்டு இருக்கு. இதுதான் வந்து இந்த போர்ல இருக்கிற முக்கியமான அம்சம். இந்த மாதிரி அவங்க தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னும் போது அது எப்படி அவங்களால சமாளிக்கிறதுன்னு சொல்லிட்டு யூஎஸ்க்கு புரியல அமெரிக்காவுக்கு. அவங்க இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி நீங்க செய்தியில பார்த்திருப்பீங்க, உக்ரைனை போய் அவங்க அணுகியிருக்காங்க. உக்ரைன்ட்ட ஏன் அவங்க போறாங்க அப்படின்னா, அவங்க ஏற்கனவே வந்து 2-3 ஆண்டுகளா வந்து ஒரு போர் ரஷ்யாவை எதிர்த்து அவங்க அதை எதிர்கொண்டுட்டு இருக்காங்க. அதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஷாஹித் ஈரானியன் டெக்னாலஜி உள்ள இந்த ட்ரோன்ஸ் வந்து ரஷ்யாவும் உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்தியிருக்காங்க. அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்ற அந்த தொழில்நுட்பம் வந்து இந்த போர் நடக்க எப்பவுமே போர் வந்து ஒரு புதிய தொழில்நுட்பத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அந்த ஷாஹித் ட்ரோன்ஸ் வந்து எப்படி எதிர்கொள்றது அப்படின்ற அந்த தொழில்நுட்பம் வந்து உக்ரைன்ல இருக்கிற ராணுவ அதிகாரிகளுக்கு, இன்ஜினியர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவங்கள பயன்படுத்தணும், அவங்க தொழில்நுட்ப வல்லுநர்களை வந்து பயன்படுத்தி அவங்கள்ட்ட ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்றதுக்காக யூஎஸ் டீம் வந்து உக்ரைனை அணுகியிருக்காங்க. ஏன்னா இந்த ஷாஹித் ட்ரோன் வந்து கொசு தொல்லை மாதிரி வந்து அமெரிக்காவால் சமாளிக்கவே முடியல, அங்கங்கிருந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்றதான் அமெரிக்காவை எதிர்கொண்டுட்டு இருக்கிற பெரிய பிரச்சனை. உக்ரைன் வந்து நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அமெரிக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. பதிலுக்கு உக்ரைன் என்ன கேட்குது அப்படின்னா, மிசைல்ஸை தடுத்து நிறுத்துறதுக்கான அந்த இன்டர்செப்டார்ஸ், அந்த தொழில்நுட்பத்தை நீங்க எங்களுக்கு கொடுத்து உதவுங்க, அது அந்த தளவாடங்களை நீங்க எங்களுக்கு கொடுத்து உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் வந்து அமெரிக்கா கிட்ட பதிலுக்கு கேட்டிருக்கு. அதனால இப்போ வந்து இந்த மாதிரியான நெருக்கடியில யூஎஸ் மாட்டிக்கிட்டு இருக்கு. இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எங்க வந்து இந்த ட்ரோன்ஸ்லாம் உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா, அந்த உற்பத்தி பண்ற இடத்த அவங்களால அழிக்க முடியும் அமெரிக்காவால. ஆனா அது எங்க உற்பத்தி பண்றாங்க அப்படின்றதே அவங்களுக்கு தெரியல. ஏன்னா எல்லாமே அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. அவங்களோட மிசைல்ஸ் உற்பத்தியும் வந்து அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. பூமிக்கு அடியில அவங்க அந்த உற்பத்தி நிலையங்களை வச்சிருக்கிறாங்க. ட்ரோன்ஸையும் வந்து 100 கணக்கில் பூமிக்கு அடியில உற்பத்தி பண்றாங்க. அதனால அவங்களால அதை வந்து எங்க இருக்குன்னு ட்ராக் பண்ணி அதை அட்டாக் பண்றதுக்கான வான்வழியை தாக்குதல் நடத்துறதுக்கான வழியே அவங்களுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து ஈரான்ல இருக்கிற ராணுவ உற்பத்தி மையங்கள் அதெல்லாம் எங்க இருக்குன்னு அமெரிக்காவோட கண்டுபிடிக்க முடியாததுனாலதான் அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா, பொது இடங்கள்ல தாக்குதல் நடத்துறாங்க. ஆனா வந்து ஈரான் வந்து கல்ஃப்ல இருக்கிற ஏறக்குறைய எல்லா யூஎஸ் பேஸையும் வந்து மிலிட்டரி பேஸையும் அது வந்து ஈரான் வந்து தெளிவா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு வந்து நெய்பரிங் கண்ட்ரிஸ் மேல வந்து தாக்குதல் நடத்தணுன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வந்து பக்கத்துல இருக்க நாடுகள்ல யூஎஸ் பேசஸ் எங்கெங்க இருக்கோ, அமெரிக்காவுடைய ராணுவ தளங்கள் எங்கெங்கெல்லாம் அமைஞ்சிருக்கோ,
யூஎஸ் அசெட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும், அவங்களுடைய கம்பெனிஸ், அவங்களுடைய நிறுவனங்கள் இதெல்லாம் எங்கே இருக்கோ நாங்கள் அதை மட்டும்தான் தாக்குதல் நடத்துகிறோம், நாங்கள் வேற மற்ற நாடுகளை பொது இடங்களில் நாங்கள் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லி ஈரான் விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பல இடங்களில் தாக்குதல் நடக்குது. அந்த ஈரானுக்கு சுற்றி இருக்க நாடுகளில் பல இடங்களில் தாக்குதல் நடக்குது. அந்த தாக்குதலுக்கெல்லாம் ஈரான் தான் காரணம் அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து வெளியே பரப்பப்படுது. அதையும் கூட ஈரான் வந்து மறுத்திருக்காங்க. நாங்கள் வந்து அமெரிக்காவுடைய நிறுவனங்கள், அமெரிக்காவுடைய பேசஸ், இதை தவிர நாங்கள் வேற எங்கேயுமே வந்து தாக்குதல் நடத்தலை அப்படின்னு தெளிவாக இன்னைக்கு அவங்க மறுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த நாடுகளில் இருக்க பிரச்சனை. ஆனால் ஒரு பக்கம் வந்து ஈரானுக்குள்ள நேரடியாக, அதாவது பொதுமக்கள் வசிக்கிற இடம், ஸ்கூல்ஸ், இன்னமும் இப்போ முதல்ல ஒரு ஸ்கூல் வந்து தாக்கப்பட்டது, அதில் 165 குழந்தைகள் இருந்தாங்க. அதை தாண்டி இன்னும் சில ஸ்கூல்கள் தாக்கப்படுறதாகவும் ஹாஸ்பிட்டல்கள் தாக்கப்படுறதாகவும், லெபனானில் அதேமாரி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஜெனோசைட் மாரி அங்கே நடக்கிறதாகவும், இஸ்ரேலும் யூஎஸ் சேர்ந்து இந்தமாரி மக்களை படுகொலை செய்கிற வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்கதா சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னா, லெபனான் மேலே வந்து ஒயிட் பாஸ்பரஸ் பயன்படுத்துகிறாங்க. அது ஒயிட் பாஸ்பரஸ்னா வந்து ஆக்சிஜனில் எக்ஸ்போஸ் ஆனோடனே அது வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அப்படியான ஒயிட் பாஸ்பரஸை வந்து இவங்க சிவிலியன்ஸ் மேலே, அதாவது குடிமக்கள் மேலே, வீடுகள் மேலே, பொது இடங்கள் மேலே இவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னா அது வந்து அந்த ஒயிட் பாஸ்பரஸ் அங்கே போய் விழுந்து அது வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இது வந்து ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சி அவங்க சொல்லியிருக்காங்க. இது மாதிரியான விதிமீறல்களோடு இவங்க வந்து இஸ்ரேல் இறங்கிட்டு இருக்காங்க. பொதுமக்களுக்கு வந்து ஒரு பெரிய உடல்நல கோளாறு ஏற்படுத்தும், பொது இடங்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க, இதெல்லாம் அவங்க செய்கிறாங்க. இதை வந்து அவங்க தடுத்து நிறுத்தணும். இது வந்து சர்வதேச போர் விதிகளுக்கு முரணானது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஈரானை சமாளிக்க முடியாமல் என்ன நடக்குது அப்படின்னா, பொது இடங்கள் மேலெலாம் வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. பொது இடங்கள் அப்படின்னா ஸ்கூல்ஸை தாக்குதல் நடத்துகிறாங்க. ஏற்கனவே ஈரானில் இருக்கிற ஒரு குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களை, எலிமெண்டரி ஸ்கூலில் வந்து தாக்குதல் நடத்தி 165க்கும் மேற்பட்ட குழந்தைங்க வந்து இறந்து போனாங்க. நம்ம அந்த காட்சிகள்லாம், அந்த அடக்கம் செய்கிற காட்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ சமீபத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, லெபனானில் இருக்கிற ஒரு ஸ்கூல் மேலே தாக்குதல் நடத்திருக்காங்க. இதில் 83 குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க வந்து இறந்துருக்காங்க. 30க்கும் மேற்பட்ட பெண்கள் இறந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்கூல்ஸ் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. அது மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் மேலே, ஹெல்த் கேர் சென்டர்ஸ் மேலே, ஒரு 13 ஹெல்த் கேர் சென்டர்ஸ் மேலே இவங்க தாக்குதல் நடத்திருக்காங்க ஈரானில். அதே மாதிரி லெபனான்லையும் தாக்குதல் நடத்திருக்காங்க. இப்படி கமர்ஷியல் பில்டிங்ஸ் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க, வீடுகள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அமெரிக்கா வந்து இராணுவ விதியை மீறி தான் வந்து முதல் எடுத்த உடனே வந்து அலி ஹாமேனியை கொன்னதே வந்து இராணுவ விதிமீறல் தான், போர் விதிமீறல். அதுக்கு பிறகு இப்போ போரை எப்படி அவங்க முடிக்கிறதுன்னு தெரியாம, எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாம பொது இடங்கள் மேலெல்லாம் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இதை வந்து ஈரான் தெளிவா சொல்றாங்க. அது இன்னொரு இடத்துல வந்து இவங்க ஈரான்ல வந்து ஃப்ரெஷ் வாட்டர் டீசலினேஷன் பிளான்ட்ஸ்லாம் இருக்கு, தண்ணியை வந்து சுத்திகரிக்கிற நிலையங்கள், அது மேலெல்லாம் தாக்குதல் நடத்துறாங்க. இது என்ன அப்படின்னா, இது வந்து ஈரான் மக்கள் மேல அமெரிக்கா நடத்துற உளவியல் ரீதியான தாக்குதல் அப்படின்றதான் அந்த எக்ஸ்பர்ட்லாம் சொல்றாங்க. என்னன்னா, நீங்க ஹாஸ்பிட்டல் போக முடியாது, ஸ்கூல் போக முடியாது, உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உங்களுடைய மக்கள் வந்து எல்லாத்தையுமே அடிக்கிறோம் அப்படின்னா கொத்து கொத்தா வந்து இடம் பெயர்றாங்களாமே. அது வந்து லெபனான்ல கிட்டத்தட்ட வந்து 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இடம்பெயர்ந்திருக்காங்க, ஷெல்டர்ஸுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி லெபனான் அரசு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து தாக்குதல் ஏன் இவ்வளவு பேர் வெளியே வராங்க அப்படின்னா, நீங்க வந்து பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்துறீங்க, நீங்க ராணுவத்து மேல தாக்குதல் நடத்துறீங்க, ராணுவ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல நீங்க அடிக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை கிடையாது. இப்போ இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, எல்லா விதிமுறைகளையும் மீறி இந்த 2 நாடுகளையும் நிலைகுலைய செய்ய வைக்கணும் அப்படின்றதான் இவங்களுடைய நோக்கமா இருக்கு. இஸ்ரேல் வந்து லெபனான் மேல அடிக்கிறாங்க, இவங்க 2 பேர் சேர்ந்து இஸ்ரேல்ல இருக்கிற பொது இடங்கள் மேல தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அது மாதிரி வந்து நிறைய பொய் தகவல்களை வந்து வெளியே பரப்புறாங்க. அந்த பொய் தகவல்கள் எல்லாம் இன்னும் கேட்டீங்கன்னா, அந்த ஈரான்ல இருக்கிற ஸ்கூல் மேல தாக்குதல் நடத்தினது வந்து ஈரான் தான் அப்படின்னு சொல்லி தகவல் எல்லாம் வந்து வெளியே பரப்புனாங்க ஊடகத்தின் மேல. ட்ரம்பே சொன்னார் அது. ஆமா. ஆனா இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா, ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அவர் அப்பாஸ் அகார்ச்சி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் எதுக்கு எங்கள் ஸ்கூல் மேலே தாக்குதல் நடத்த போகிறோம், இது நடத்துனது வந்து அவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து CNN-லையும் ரிப்போர்ட் ஆகிருக்கு, இந்த தாக்குதல் நடத்துனது வந்து யூஎஸ் தான், அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்லாம் வெளியே வந்திருக்கு. அவங்க லைவ்லயே வந்து அதனால வந்து போரில் வந்து எப்பவுமே வந்து பொய்கள் தான் முதன்மைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க, உண்மை பலியிடப்படும் அப்படின்ட்டு. ஏன்னா
மக்களுக்கு வந்து நீங்க நம்பிக்கை அளிக்கணும், நாங்க வெற்றி பெற்றுட்டு இருக்கோம் அப்படின்ற நம்பிக்கை. அதை செய்யறதுக்கு தான் வந்து அமெரிக்கா முயற்சி பண்ணதே தவிர உண்மையான போர்ல வந்து அமெரிக்கா வெற்றி பெற்றுட்டு இருக்கு அப்படின்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. லெபனான்ல கிட்டத்தட்ட 340 பேர் கிட்ட வந்து இறந்துருக்கிறாங்க. ஈரான்லோட அந்த எண்ணிக்கை வந்து 1400 தாண்டுது. அப்போ அதான் இது பொதுமக்களை தாக்குறதுன்றது மறுபடியும் நெதன்யாஹு வந்து ஒரு இனப்படுகொலையானன்றதை தான் வந்து மீண்டும் மீண்டும் நிரூபிச்சுட்டு இருக்குது. குழந்தைகள், பெண்கள் இவங்கெல்லாம் தாக்குறதுன்றது இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் ஆயில் விலை வந்து உலகம் முழுக்க வந்து கண்ணாபின்னான்னு ஏறிட்டு இருக்குது. அதுக்கு வந்து அங்கே நடக்கிற போர் தான் காரணம். யுஎஸும் இஸ்ரேலும் ஈரான் மேலே நடத்துகிற தாக்குதல் தான் காரணம். அதேமாரி மற்ற கல்ஃப் கண்ட்ரியில் நடக்கிற தாக்குதல்லாம் இது காரணம்னு சொல்லும்போது அது குறையுமா? இது இன்னும் மாரி அபாயத்தை உருவாக்குறது இல்லை. இப்போ வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த மிடில் ஈஸ்டில் ஃபுல்லாகவே வந்து பெர்ஷியன் கல்ஃபில் எல்லாமே வந்து இந்த ஆயில் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த நாடுகளில் இருக்கிற ஆயில் ரிஃபைனரிஸ் எல்லாத்து மேலேயுமே கிட்டத்தட்ட தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. ஈரானில் வந்து இது வரைக்கும் 4 இடங்கள் ஆயில் ரிஃபைனரிஸ் மேலே, ஆயில் அந்த வேர் ஹவுஸ் மேலே, அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற இடங்கள் மேலெல்லாம் வந்து ஒவ்வொரு திசையிலையும் 4 பக்கத்துலையும் தாக்குதல் நடத்திருக்கு. 4 பக்கமும் இருக்கிற வேற ஆயில் ரிஃபைனரிஸ் மேலே ஈரானில் இருக்கிற எல்லா திசைகள்லையும் தாக்குதல் நடந்திருக்கு. அதே மாதிரி மற்ற நாடுகள், பஹ்ரைனில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆயில் ரிஃபைனரி கம்பெனி மேலே வந்து தாக்குதல் நடந்திருக்கு. ஒவ்வொரு நாடுகள்லையும் இருக்கிற எண்ணெய் நிறுவனங்கள் மேலெல்லாம் வந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இதில் என்ன விஷயம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு குவார்ட்டர், அதாவது ஒரு 1/4 பங்கு அளவுக்கு உலகத்தில் இருக்க எனர்ஜி ரிசோர்ஸஸ் வந்து இந்த நாடுகள்ல இருந்து தான் வெளிவந்துட்டு இருக்கு. அதாவது ஆயிலாக இருக்கலாம், நேச்சுரல் கேஸாக இருக்கலாம், இது எல்லாமே வந்து அங்கிருந்து தான் வந்துட்டு இருக்கு. இப்படி யார் வந்து தாக்குதல் நடத்துறாங்கன்னே தெரியாத அளவுக்கான தாக்குதல்லாம் நடந்துட்டு இருக்கு. யாரும் அதுக்கு பொறுப்பேற்க கூட இருக்க மாட்டாங்க. இப்படி நடக்கும்போது உலகத்தினுடைய வர்த்தகம் எல்லாமே பாதிக்கப்படுது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸும் மூட போட்டிருக்குது. ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் வந்து கப்பல் போக்குவரத்தே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிருக்கு. இது மாதிரியான சூழ்நிலையில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, போர் நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து $70 ஒரு பேரலுடைய விலையா இருந்துச்சு க்ரூட் ஆயில். இன்னைக்கு வந்து $120 ஆயிருக்கு. ஈரான்ல இருக்கிற 10 நாள்ல போர் தொடங்கின பிறகு ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அமெரிக்காவுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, இந்த போரை வந்து நீங்க தான் தொடங்கியிருக்கீங்க, அதாவது இது வந்து உங்களுடைய வார் ஆஃப் சாய்ஸ் அப்படின்றாங்க. நாங்க நடத்துறது வந்து வார் ஆஃப் சர்வைவல். நாங்க வந்து எங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக, எங்களை தற்காத்துக்கிறதுக்காக நாங்க நடத்துற போர் இது. ஆனா நீங்க வந்து உங்களுடைய சாய்ஸின் பேர்ல நீங்கள் தேர்ந்தெடுத்து கொண்ட போர் இது. ஏற்கனவே வந்து உங்களை நம்பி நாங்க வந்து நெகோசியேஷனுக்கு வந்திருக்கோம். ஆனா நீங்க வந்து உண்மையா இல்ல, இந்த தடவை நாங்க உங்களை விடுறதா இல்ல, பாடம் கற்பிச்சுட்டு உங்களை பின்வாங்க வச்சுட்டு தான் நாங்க விடுவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க இது மாதிரி தொடர்ந்து அக்கிரமமான காரியங்களை நீங்க அமெரிக்கா செய்யுமானால் இந்த க்ரூட் ஆயில் பிரைஸ்லாம் வந்து ஒரு பேரல் வந்து $200 மேல போகிறது கூட நீங்க பார்க்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி ஈரான் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அப்படிதான் இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா, உலகம் பூரா வந்து எரிபொருளுடைய விலையை வந்து கண்ணாப்பண்ணான்னு ஏற்றி விட்டுரும். அமெரிக்காவில் வந்து ஆல்ரெடி அந்த ஹீட்டை வந்து ட்ரம்ப் உணர ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே மக்கள்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்ச உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து ஒரு தற்காலிக, ஒரு குறுகிய காலத்துக்கு நாம கொடுக்குற விலை தான் இது வந்து அமெரிக்காவை பாதுகாப்பதற்கு, உலகத்தை பாதுகாப்பதற்கு வந்து இந்த விலையை வந்து நம்ம கொடுக்கணும். இதை யாராவது குறை சொல்றாங்கன்னா அவங்களாம் வந்து ஃபூல்ஸ், முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு ட்ரம்ப். ஸோ வந்து இப்படி ஆயில் பிரைஸ்லாம் உலகம் ஃபுல்லாக ஏறிக்கிட்டு இருக்கு. அங்கேருந்து வெளிநாடுகளுக்கு வர வேண்டிய ஆயிலும் தடைபட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து நமக்கு கிரைசிஸ் வருது, நமக்கு ஆயில் தேவைப்படுது இந்தியாவுக்கும். அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்பொழுது அமெரிக்கா வந்து நமக்கு அனுமதி கொடுக்குறாங்க. யூஎஸ் அலோஸ் இந்தியா டு பை ஆயில் ஃப்ரம் ரஷ்யா அப்படின்ற செய்திலாம் வந்து வெளியே வந்துச்சு. பெரிய அவமானமாக இந்தியாவில் வந்து பார்க்கப்பட்டுச்சு. யார் வந்து அமெரிக்கா நம்மளை அலோவ் பண்ணுறதுக்கு ஆயில் வாங்குறதுக்கு? அப்போ நம்முடைய எனர்ஜி பாலிசி, நம்முடைய ஃபாரின் பாலிசி எல்லாத்தையுமே வந்து அமெரிக்கா தான் தீர்மானிக்குதா அப்படின்லாம் எதிர்கட்சிகள் வந்து குரல் எழுப்பினாங்க. இன்னைக்கு கூட வந்து ஜெய்சங்கர், நம்முடைய இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஈரான் யுத்தத்தை பற்றியான ஒரு அறிக்கையை வந்து நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்காரு. அந்த அறிக்கை மேல வந்து விவாதம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி எம்பிக்கள், எதிர்கட்சி எம்பிகள்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அனுமதி மறுத்திருக்காங்க. அதை எதிர்த்துலாம் கூட நாடாளுமன்றத்தில் வந்து அமளி நடந்திருக்கு, வெளிநடப்பு நடந்திருக்கு. அதனால வந்து இப்படி அதிகரிச்சுட்டு வர எண்ணெய் விலை வந்து இந்தியாவையும் பாதிக்கும். அங்க மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற யுத்தத்தினுடைய அந்த ஹீட் வந்து இந்தியாவும் வந்து அதை உணர வேண்டிய சூழ்நிலை. இது பெரும்பாலும் வெளியில இருக்க சோர்ஸ் நம்பி தான் நம்ம இருக்கோம். ஆயில் சோர்ஸ் ஏன்னா உலகத்திலேயே இருக்கிற ரிசோர்சஸ்ல வந்து 1/4 பங்கு வந்து பெர்ஷியன் கல்ஃப்ல இருந்து வந்துட்டு இருக்கு. ஆற்றல், எனர்ஜிக்கான தேவை அப்படின்னா இந்தியாவுக்கு நிச்சயமா அதற்கான பாதிப்பு ஏற்படும் இல்லையா? அதனால வந்து அந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற யுத்தத்தினுடைய விளைவுகளை இந்தியாவும் வந்து ஃபேஸ் பண்ண போகுது அப்படின்றதான் வந்து இந்த உயர்ந்துட்டு வர எண்ணெய் விலையை வந்து நமக்கு உணர்த்துது. அமெரிக்காவுடைய யூஎஸ் செனட்டர் ஒருத்தர் இருக்காரு, லின்சே கிரஹாம் அப்படின்னு சொல்லிட்டு,
அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற வெனிசுலாவிலையும் ஈரான்லையும் உலகத்தினுடைய எனர்ஜி ரிசோர்சஸ் 31% வந்து இந்த 2 நாடுகள்லேருந்து இருக்கு. அந்த 2 நாடுகள் இருக்கிற அந்த 31% ரிசோர்சஸ்ல நமக்கு நிம்மதிக்கு அதில் பங்கு இருக்கு, நம்ம அதுக்கான உரிமை நமக்கு அதில் இருக்கு. அதனால வந்து நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்றது, இந்த வாரில் இன்வெஸ்ட் பண்றது வந்து நமக்கு நல்லதுதான் அப்படின்ற மாதிரியான கருத்து வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஒர்த்து அப்படின்ற மாதிரி அவர் இந்த வார் வந்து ஒர்த்து அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து ஈரான்ல கடுமையான கண்டனத்துக்குள்ளா இருக்கு இந்த தகவல். அதை சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, லின்சை எப்படி கண்டிக்கிறாங்க அப்படின்னீங்கன்னா, இதுதான் வந்து இந்த போருடைய உண்மையான நோக்கம். வெனிசுலாவை அவங்க கைப்பற்றினதுக்கும் அதே மாதிரி ஈரான் மேல அவங்க நடத்துற தாக்குதலுக்கும் உண்மையான நோக்கம் வந்து வேற காரணங்கள். அமெரிக்கா என்ன காரணம் வேணா சொல்லலாம், ஆனா உண்மையான காரணம் வந்து ஆயில் தான். அதை வெளிப்படையாவே லின்சே சொல்லிட்டாரு அப்படின்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. இல்ல இன்னைக்கு கூட வந்து ஒரு $100 மில்லியன் அளவுக்கான தங்கம் வந்து வெனிசுலால இருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு வரப்பட்டதா ஒரு செய்தி கொடுக்கும். ஏற்கனவே வந்து வெனிசுலாவுடைய அதிபர் மட்ரோவை வந்து கைது பண்ணி வெனிசுலாவை வந்து அமெரிக்கா டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அது எல்லாமே வந்து நம்ம ஆயிலுக்காக அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட $100 மில்லியன் அளவுக்கான தங்கம் வந்து யூஎஸ் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதற்கு தகுந்த மாதிரி யூஎஸ் உடைய பாலிசியெல்லாம் வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல்லாம் வந்திருக்கு. தங்கம் எண்ணெய்க்கான விஷயம் தான் வந்து வெனிசுலா நடந்துட்டு இருக்கு. ஈரான்ல நடக்கிறது வந்து முழுக்க முழுக்க எனர்ஜி ரிசோர்சஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு யூஎஸ் நினைக்கிறாங்க. நினைக்கல, அதை வந்து யூஎஸ் செனட்டர் லின்சே வந்து இன்னைக்கு வெளிப்படையாவே ஒத்துக்கிட்டாரு. யூஎஸோட முன்னாள் செக்ரட்டரி ஆண்டனி பிளிங்கன் அவர் வந்து ஒரு பேட்டியில, பிரத்யேக பேட்டியில அவர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே வந்து இந்த போரே வந்து இஸ்ரேலோட இன்ட்ரெஸ்ட் தான், அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் இதில் கிடையாது. இஸ்ரேலோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக அமெரிக்காவை வந்து பல தடவை வந்து இஸ்ரேல் இதில் வந்து நிர்பந்திச்சிருக்குது இந்த போரில் வந்து ஈடுபடணும்னு சொல்லி. ஆனால் அமெரிக்காவோட முன்னாள் அதிபர்கள் வந்து அதை விரும்பலை, அதை தவிர்த்துருக்குறாங்க வெளிப்படையாகவே. ஆனால் ட்ரம்ப் வந்து அதை துரதிருஷ்டவசமாக அதை வந்து போய் அதுக்குள்ளே ஈடுபடுறாரு. ஏன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வச்சு ட்ரம்ப் வந்து மிரட்டப்படுறாரு. இஸ்ரேலோட நெத்தன்யாவோட கண்ட்ரோலில் தான் ட்ரம்ப் இருக்கிறாருன்றதை வெளிப்படையாக ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. இல்லை அது வந்து ஈரான்ல இருக்கிறவங்களாம் வந்து ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி கூப்பிடுறாங்க அப்படின்னா, இது வந்து எப்ஸ்டீன் ரெஜிம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா வந்து இந்த போர் நடக்கிறதே வந்து இஸ்ரேலுக்காக தான். எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வந்து அந்த உலகத்தின் பார்வையை வந்து அதுல இருந்து திசை திருப்பணும். ஏன்னா வெளி வந்திருக்கிற எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இல்லாம வெளி வர வேண்டிய ஃபைல்ஸ் இதெல்லாம் இருக்கு. இதுல வந்து ட்ரம்போடைய மோசமான நடவடிக்கைகள்லாம் அதுல இருக்கு. சமீபத்துல கூட ஒரு டாக்குமெண்ட், ஒரு 13 வயசுக்கு, அதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரம்ப்பை பத்தி ரொம்ப அபாயகரமான அதிர்ச்சிகரமான தகவல்லாம் அதுல வந்துச்சு. அதனால இந்த மாதிரி இன்னும் மோசமான விஷயங்கள்லாம் ட்ரம்ப்பை பத்தி வெளியே வந்துச்சுன்னா அந்த இமேஜ் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்கும், உலகத்திலேயே வந்து பெரிய அளவுக்கு சர்ச்சைகளை ஏற்படுத்தும். இதுல இருந்தா திசை திருப்பணுன்றதுக்காக தான் இந்த போரே வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியான தகவலும் வெளியே இருக்கு. இன்னும் அமெரிக்காவிலே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த போர் வந்து அமெரிக்காவின் போரே கிடையாது, இது வந்து இஸ்ரேலுடைய போரை வந்து அமெரிக்கா நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அமெரிக்காக்குள்ளேயே குரல்கள் எல்லாம் எழுந்துட்டு இருக்கு. வந்து இஸ்ரேல்ஸ் வார் அப்படின்றாங்க, இது அமெரிக்கா நடத்துறது அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் வந்து வெளியே வந்துட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த போருக்கு வந்து ஒரு மதச்சாயமும் பூசப்படுது அப்படின்றதும் ஒரு சர்வதேச ஊடகங்கள்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஒரு முறை வந்து ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அவர் வந்து அதிபராக இருக்கும் போது குரூசைடு அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தினாரு. அது வந்து மதச்சாயம் பூசுற மாதிரி இருக்கு இந்த போருக்கு, அமெரிக்கா அப்போ நடந்த விஷயத்துக்கு. அதனால வந்து அப்போ கடுமையான எதிர்ப்பு வந்து புஷ் சந்திச்சாரு. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இப்போவும் வந்து ஒரு மதசாயம் பூசுறதுக்கான பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. எப்படி அப்படின்னா, இந்த தோல்வியில இருந்து மக்கள் கேள்வி கேட்பாங்க. இந்த கேள்வி கேட்கறதுல இருந்து மக்களை வந்து நீங்க அவங்கள மட்டுப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த பைபிளை பயன்படுத்துறது, மத உணர்வுகளை பயன்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கூட 2 நாளைக்கு முன்னாடி நீங்க பார்த்துருக்கலாம், மத குருமார்கள் இந்த எல்லாம் கூட்டி வச்சு ட்ரம்போட ஆஃபீஸ்ல வந்து கூட்டி வச்சுட்டு அவர் மேல கையை வச்சுக்கிட்டு ஜெபிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து வெளியே வர்றது. அதே மாதிரி வந்து இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நதன்யாகு வந்து அமேலேக் அப்படின்ற சொற்றோடெல்லாம் பைபிள்ல இருந்து வந்த இதெல்லாம் பயன்படுத்துறாரு. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, பைபிள் வந்து இந்த அமலேக் அப்படின்றவங்க வந்து இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் மேல வந்து தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் வந்து அதை எடுத்து அந்த உணர்வை வந்து அந்த மக்கள்கிட்ட அவர் சொல்றாரு. இது வந்து ரிமெம்பர் வாட் அமலேக் டிட் டு யூ அப்படின்றதெல்லாம் வந்து அவர் நெதன்யாகு சொல்லியிருக்காரு. அவங்க என்ன செஞ்சாங்கன்றது நீங்க ஞாபகம் வச்சிங்கன்னு பைபிள் வார்த்தைகள்லாம் வந்து பயன்படுத்துறாரு. இந்த மாதிரி வந்து எல்லா இடங்கள்ல இருந்தும் அவங்க வந்து தங்களை தற்காத்து மக்களோட எதிர்ப்புகளை வந்து மட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான முயற்சிகள்லாம் கூட எடுக்கிறாங்க அப்படின்ற தகவலும் வெளியே வந்திருக்கு. ஸோ அதனால வந்து ட்ரம்ப் வந்து அமெரிக்காவுடைய செட்பேக் இந்த வாரில் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 10வது நாள் ஆகுது.
இந்த செட்பேக்லாம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து அவர் மறைக்கிறதுக்கு படாதபாடு போட்டுட்டு இருக்காரு. அதுக்காக அவர் வந்து நிறைய சொற்றொடர்களை வந்து அவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. இந்த போரை பத்தி கேட்டிங்கன்னா 1ல இருந்து 10 வரைக்கும் ஸ்கேல்ல நீங்க இந்த நாங்கள் எங்க இருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு நீங்க 15 மார்க் போடலாம் அப்படின்லாம் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அது மாதிரி கடுமையான வார்த்தைகள்லாம் அவர் வந்து பயன்படுத்திட்டு இருக்காரு. இது எல்லாத்துக்குமே வந்து மூல காரணம் வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த போர், அதாவது ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்கா வந்து எங்களுடைய முழுமையான பலத்தை இன்னும் பார்க்கல, ஏதோ எங்களுடைய நவீனமான டெக்னாலஜிலாம் அவங்க இன்னும் சந்திக்கல, நாங்கள் இன்னும் அதை களத்தில் இறக்கல, அதெல்லாம் வந்து அமெரிக்கா பார்த்துச்சு அப்படின்னா இன்னும் பெரிய அளவுக்கான பின்னடைவை வந்து அமெரிக்கா சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அதாவது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக அதை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த வாரை வந்து அவர் கையில் எடுத்தார். ஆனால் இந்த வார் வந்து ஈரான் மேலே நடக்கிற இந்த தாக்குதல் வந்து ட்ரம்ப்போடைய செல்வாக்கு வந்து இன்னும் அதல பாதாளத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. அதனால இன்னைக்கு வந்து 10வது நாள் வாரில் அதில் வந்து ஹாமேனி வந்து ஒரு புதிய தலைவராக உருவாகியிருக்காரு. மக்கள் வந்து அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஐஆர்ஜிசிக்கு வந்து ஒரு பெரிய வலு கூடிடுச்சு அப்படின்ற தகவல்லாம் வெளியே வருது. ட்ரம்ப்புக்கு வந்து ஆயில் பிரைஸ் அதிகமாகிறது, இந்த மாதிரியான நெருக்கடிகள் ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு செட்பேக் மேலே செட்பேக்காக வந்துகிட்டு இருக்கு. உலக நாடுகள் எல்லாமே அவங்கள கைவிடுற மாதிரியான சூழ்நிலை இருக்கு. அவர் வந்து மிலிட்ரி பேசஸ்லாம் வச்சிருக்கிற இந்த வளைகுடா நாடுகளும் கூட அவருக்கு எதிராக திரும்பக்கூடிய நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. இதுதான் வந்து போர்ல இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற சிச்சுவேஷன். இவ்வளவு நேரம் இந்த போர் குறித்தும் இதனால வரக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் என்ன நிலைமையில இது இருக்குதுன்றது குறித்தும் விரிவாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.